ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜாக்கோ. அனைவரும் நலமா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பேபிகார்னை யூஸ் பண்ணி ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சாலட் தான் செய்ய போகிறோம். சாஃப்டான பேபிகார்னை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பேபிகார்ன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைன் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. குக் பண்ண பேபிகார்ன் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாலடுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்ஸில் அதிகமாக விட்டமின், பொட்டாசியம், ஃபைபர், கால்சியம் அண்ட் அயன் சத்துக்கள் இருக்குது. அடுத்ததாக ஒரு குக்கும்பர் எடுத்து அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கும்பரில் ஆன்டி ஆக்சிடென்ட், நியூட்ரியன்ஸ் அண்ட் அதிகமான நீர்ச்சத்துக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் 2 ஆனியனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியனில் விட்டமின், பொட்டாசியம் அண்ட் நார்ச்சத்துக்களும் இருக்குது. ஃபைனலி லெட்யூஸ் எடுத்திருக்கேன். ஸோ லெட்யூஸோட லீஃபையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். லெட்யூஸில் ஃபைபர், கெராட்டினாய்ட்ஸ் அண்ட் விட்டமின் சத்துக்கள் இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க லோ கேலோரிஸான ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சாலட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடேபிள்ஸுமே ரெடியாக இருக்குது. ஸோ எல்லா வெஜிடேபிள்ஸுமே ஒரே பவுலில் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. பேபிகார்னில் ரத்த சோகையை போக்குவதற்கான விட்டமின் B12 இருக்குது. சாலட் மட்டும் இல்லாமல் இதை கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் கூட இதில் இருக்குது. ஸோ பேபிகார்ன் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாலட் செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேபிகார்ன் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையுமே பவுலில் நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா ஃபைனல் ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலாங்கிறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்ட ஆட் பண்ணலாம், அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். 4-5 கருப்பு மிளகை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி அது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழைகளை தூவி வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஹெல்த்தி வெஜிடபிள் சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிடைச்ச வெஜிடபிள்ஸை வச்சு இந்த மாதிரி சாலட் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சஜாக்கோ.